மத்திய பட்ஜெட்டின் முக்கியமான 10 அம்சங்களை தற்போது பார்க்கலாம். பதினாறாவது நிதிக்குழு அறிக்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அதில் தற்போது உள்ளபடி மாநிலங்களுக்கு வரி வருவாயில் 41 விழுக்காடே பகிர்ந்தளிக்கப்படும் என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். 50 விழுக்காடு நிதி பகிர்வை தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்கள் கோரியிருந்த நிலையில் அதை நிதிக்குழு ஏற்கவில்லை. சென்னை பெங்களூரு, சென்னை ஹைதராபாத், டெல்லி வாரணாசி உள்ளிட்ட 7 வழித்தடங்களில் அதிவேக ரயில் பாதை திட்டம் செயல்படுத்தப்படும் என நிதியமைச்சர் அறிவித்தார். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, ஒடிஷா ஆகிய மாநிலங்களில் அரிய வகை கனிமங்கள் உற்பத்திக்கு என வழித்தட திட்டங்கள் உருவாக்கப்படும். பெண்கள் முன்னேற்றத்திற்காக ஷீ மாட் என்ற பெயரில் நிதி உதவி திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. சிறு குறு தொழில்கள் மேம்பாட்டுக்கு 10,000 கோடி ரூபாய் சிறப்பு நிதி பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டுள்ளது. புற்றுநோய் சிகிச்சைக்கான 17 வகை மருந்துகளுக்கான இறக்குமதிக்கு முழு வரி விலக்கு அளிக்கப்படுகிறது. இந்தியாவை உலகளவில் மருந்து உற்பத்தி மையமாக மாற்ற பயோபார்மா சக்தி என்ற பெயரில் 10,000 கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. ஜவுளி, தோல், செயற்கை காலணிகள் ஏற்றுமதியாளர்களுக்கு அவகாச சலுகை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பயணிகள் விமானங்களுக்கான உதிரி பாகங்கள், சோலார் தகடு, வாகன பேட்டரிகளுக்கான லித்தியம் அயன், கண்ணாடி மூலப்பொருட்களுக்கான சுங்க வரி விலக்களிக்கப்படுகிறது. நாட்டின் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக ஒதுக்கப்படும் மூலதன நிதி 12,20,000 கோடி ரூபாயாக உயர்த்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் நிதியாண்டில் நாட்டின் நிதி பற்றாக்குறை 4.3 விழுக்காடாக குறைக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் தெரிவித்தார். தனிநபர் வருமான வரி விலக்கு வரம்பில் எந்த மாற்றமும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்படவில்லை. இதனால் தற்போதுள்ள அடுக்குகளே தொடரும்.